ம், 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 ம். உனக்கு அதை கேட்கல போல. எனக்கு கேக்குது நான். ஓகே ஓகே. ம், ம், நவீன், ம். இன்னைக்கு 3 மணிக்கு வச்சு வரேன், சரியா? 3 மணிக்கு ஓகே. எனக்கு அந்த நோட்ஸ் மட்டும் அனுப்பிவிட கொஞ்சம். மேக்ஸ் வரலா? ஆமா, புக்கு தான் அனுப்பிச்சு விட்டா. எனக்கு அப்படியே அனுப்பிச்சு பேஜ் நம்பரோட அனுப்பிச்சு. கேக்குது ப்ரோ ஃபைஸ். சரி. ப்ரோ கேக்குது. இப்போ தான் நீங்கள் அனுப்பின கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, இப்போ தான் அதை ஆ, ஒழுங்காக பார்த்தேன். அதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 13B இருக்கு பாருங்களேன். 13Bல என்ன கேட்டிருக்கான்னு சொல்லுங்க. சிஸ்டம் ஆட்டோமேட்டா தான். புஷ் ஆட்டோமேட்டிக் கொஸ்டின் பாரு. கொஸ்டின் லாங்குவேஜ் என்ன கொடுத்துருக்கான்? W bar W tends belongs to AB. W is in the form of AN BN கொடுத்துருக்கானா? அவன் என்ன கொடுத்துருக்கான்? கொஸ்டினை தான் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கானே தவிர எந்த கொஸ்டின் திரும்ப கொடுத்துருக்கான்? நம்ம பார்த்த இதே கொஸ்டின் தான் கொடுத்துருக்கான். இந்த 0 1க்கு பதிலாக A பார் N B பார் N கொடுத்துருக்கான். இங்கே நீ வந்து 0 0 1 1 போட்டியா, அதுக்கு பதிலாக AA BB போட்டினா அந்த கொஸ்டினே ஓவர். அவன் இந்த பொசிஷன் ஆட்டோமேட்டா போட சொல்லிட்டு கீழே இன்னொன்று கொடுத்துருக்கான் பார்த்தியா, ஆல்சோ மென்ஷன் த ஸ்டேட் ட்ரான்சிஷன் ஃபார் த பாசிங் வித் ஸ்ட்ரிங். அதாவது நீ நார்மலாக இந்த இது போட்டுருவியா, போட்டுட்டு இந்த டேபிள் போடும்போது இந்த டேபிள் வந்து யாருக்கு போடுவேன்னா 3A 3B வந்தால் எப்படி வரும், அந்த இதுக்கு டேபிள் எப்படி வரும்னு சொல்லி அதை மட்டும் கீழே போட சொல்லியிருக்கான் இந்த இதே பொசிஷன் ஆட்டோமேட்டாவை. அப்போ இது வரைக்கும் புஷ் பண்ணுவேன், இது வரைக்கும் பாப், இதுலேருந்து பாப் பண்ணுவேன். இதைத்தான் அவன் அந்த 13 கொஸ்டினில் அப்படியே கேட்டிருக்கான். சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்டிருக்கான். பார்த்தீங்களா? இதான் பார்த்தேன். அவன் அந்த W1 மட்டும் தான் கொடுப்பான். அதுக்கப்புறம் தான் அது W என்னன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கொடுத்துருப்பான். இப்படி டேரெக்டாக கொடுக்க மாட்டான். ஓகேவா? W வந்து என்ன கொடுத்துருக்கான்? A பார் N B பார் N கொடுத்துருக்கானா? ஓகேவா? சிம்பிள் தானே? ஈஸி தானே? பேலன் போறோமா? ஈஸி தான், ஈஸி தான். ஆ அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாரு. 16th கொஸ்டின் வா. 16 கொஸ்டின் வந்துட்டியா? 16 கொஸ்டின் இருக்கா? 16th கொஸ்டின் இருக்கா? ஆ, ஆ. 16ல A இருக்கா? A அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு வாசிங்க. W is in the form of XCX where X is the reverse string of A. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா XCXனா இப்போ எக்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கா, அதுக்கு நடுவில் சின்னு ஒரு வார்த்தை இருக்கான், அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ் இருக்கான், எக்ஸ் டேஷ் இருக்கான். அதாவது இந்த எக்ஸுங்கிறது நம்ம என்ன வச்சுப்போம், இந்த எக்ஸுங்கிறத ஏஏபின்னு வச்சுப்போம், நடுவில் ஒரு சி இருக்கான். இந்த எக்ஸ் டேஷ்ங்கிறது ரிவர்ஸ்ட் ஆஃப் எக்ஸ் தான். அப்போ என்ன வரும்? பிஏஏன்னு வரும். ஓகேவா? இந்த இதுக்கு அவன் பண்ண சொல்லியிருக்கான், இந்த இதுக்கு பண்ண சொல்லியிருக்கான். இப்போ இந்த கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போதும். அதாவது இது என்ன பேலண்ட்ரோம்னா, இது வந்து ஆட் லென்த் பேலண்ட்ரோம், ஆடு பேலண்ட்ரோம். ஓகேவா? பேலண்ட்ரோம்னா என்ன? இப்படி பேலண்டோட மென்ஷனே பண்ணலையே நவீன. அது பேலண்ட்ரோம் மென்ஷன் பண்ண மாட்டான். பேலண்ட்ரோம்னா என்னன்னா, இப்படி வாசிச்சாலும் ஒரே மாதிரி இருக்கும், இப்படி வாசிச்சாலும் ஒரே மாதிரி இருக்கும், இப்படி வாசிச்சாலும் ஒரே மாதிரி இருக்கும். இங்க பாரு, ஏஏ பிசி பிஏஏ. இங்கிட்டு இருந்து பார்த்தாலும் பாரு, ஏஏ பிசி பிஏஏ ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் பேலண்ட்ரோம். ஓகேவா? இதுல 2 டைப் ஆஃப் பேலண்ட்ரோம் இருக்கு. இப்போ இது வந்து இதோட லென்த் எத்தனை? 7 7 இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஆட் பேலண்ட்ரோம். இதே இது இப்படி இருந்துச்சுன்னா ஏபி பிஏ, இப்படி இருந்தாலும் இதுவும் பேலண்ட்ரோம் தானே. இங்க இருந்து வாசிச்சாலும் ஏபிபிஏ, ஈவன் இங்க இருந்து வாசிச்சாலும் ஈவன் ஏபிபிஏ. இது வந்து எத்தனை ஈவன் லென்த் அது இருக்கு? ஈவன் நார்மல். இருக்கு. இப்போ இது வந்து ஈவன் பேலண்ட்ரோம். ஈவனுக்கும் ஆடுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். அது அவங்க கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இது ஈவனா ஆடா கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொஸ்டின்ல அவனே எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துட்டான்? எக்ஸ்ட்ரா சீன் கொடுத்துட்டானா? அப்போ இது வந்து கன்ஃபார்ம் என்ன பேலண்ட்ரோம் தான்? ஆடு பேலண்ட்ரோம் தான் வரும். ஏன்னா இதுல இருந்து ஒரு 2 வார்த்தை இருக்குன்னா இதுலயும் 2 வார்த்தை தான் இருக்கும். இதுல 3 வார்த்தை இருந்துச்சுன்னா இதுலயும் 3 வார்த்தை தான் இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வர்றதுனால இது வந்து ஆடு பேலண்ட்ரோம். ஓகேவா? ஓகே ஓகே. தானே? இப்போ இந்த பேலண்ட்ரோம் கொஸ்டினை மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். இதுவும் ரொம்ப ஈஸி தான் அதே மாதிரி. ஓகேவா? கொஸ்டின் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும், ஆனால் கொஸ்டினை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பான், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஓகேவா? இப்போ வந்து இப்படி கொடுத்துருக்கான், எல் இஸ் இக்குவல் டு டபிள்யூ டபிள்யூஆர். அதே டபிள்யூ கொடுத்ததா? அது ஏன்னா அவன் அந்த ஸ்ட்ரிங்கை டேரெக்டாக கொடுக்காம இது டபிள்யூ தான் இதுன்னு சொல்லி அடுத்த கொடுத்துருவோம், இதுக்கு அடுத்த கொடுத்துருவோம். இப்போ இங்கே கொடுத்துருக்கான் பாரு, டபிள்யூ பிலாங்ஸ் டு சிக்மா ஸ்டார், இப்படி கொடுத்துருவோம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு கொடுத்துருவோம். இந்த சிக்மால தான் நீ என்ன எடுத்துக்கோ, சிக்மா 0 1 கொடுத்தா 0 1 0 1 அந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஏபின்னு கொடுத்தா ஏபியில் எடுத்துக்கணும். சிக்மா என்ன கொடுக்குறோம்னா அதான். இப்போ இந்த டபிள்யூ ஆர்னு கொடுத்துருக்கானா, இந்த ஆர்னா ஒன்றுமே இல்லை, ரிவர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? டபிள்யூனா ஆர்னா ரிவர்ஸ்னு அர்த்தம். அப்புறம் டபிள்யூ வந்து ஏதாச்சும் ஒரு ஏபி
இல்ல ஏபிபி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம். அப்புறம் டபிள்யூஆர்னா என்னவா இருக்கும்? பிபிஏன்னு இருக்குமா? இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அவன் ஒரு லாங்குவேஜாக கொடுத்துருக்கான். அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா எப்படி இருக்கும்? ஏபிபி பிபிஏன்னு இருக்குமா? இது என்ன லென்த்து? ஆமா. ஈவன் லென்த்தா? ஈவன் லென்த்தில் கொடுத்துருப்பான். இதே இது ஈவன் லென்த் கொஸ்டினுக்கு இப்படி தான் கேட்பான். ஆட் லென்த்தில் கேட்கணும்னா இப்படி கேட்டுருவான். WCWR இப்படி கொடுத்துருவான். இப்படி கொடுத்துட்டு W பிலாங்ஸ் டு சிக்மா ஸ்டார்னு கொடுத்துட்டு இந்த இது வந்து சிக்மா வந்து இஸ் ஈக்குவல் டு 0,1 கூட கொடுப்பான். அப்போ இதில் என்ன வரும்? 0 1 C 1 0 இந்த மாதிரி வரும். இது டபிள்யூனா இது சி, இது WR, இது ஓகேவா? இந்த மாதிரி வரும். இப்போ புரியல நவீன், அது கீழே புரியல. அதாவது 0 புரியல. அதாவது இதுல இன்புட்ஸ் வந்து நான் 0 1 கொடுத்ததுனால இங்க வந்து W வந்து நான் 0 1 எடுத்துக்கிட்டேன். W வந்து 0 1 எடுத்துக்கிட்டேன். இந்த சிங்கிறது கொஸ்டின் நடுவுல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன வரணும்? WR வரணுமா? இந்த WR வந்து இதை அப்படியே திருப்பி போடணும். 0 1 திருப்பி போட்டா 1 0. அப்போ எனக்கு இதுதான் ஸ்ட்ரிங். இந்த இதுல உள்ள ஸ்ட்ரிங் வந்து இது. இப்போ இந்த ஸ்ட்ரிங்குக்கு வரைஞ்சா போதும். ஓகேவா? இப்போ வந்து இது ஆடா ஈவனா? ஆடு தானே? லென்த்தை பாரு, லென்த்தை கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆடு அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சு லென்த் தானே? 1 2 3 4 ஆமா, அஞ்சு அதான் இருக்குல்ல? ஆடுதான். ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு ஏபிபி பிபிஏன்னு நம்ம அங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோமா? இந்த ஸ்ட்ரிங் ஏபிபி பிபிஏ. இப்போ இந்த ஸ்ட்ரிங்குக்கு இது வந்து ஈவன் லென்த் பேலண்ட்ரோம். கரெக்டா? ஈவன் லென்த் பேலண்ட்ரோம். இதுக்கு எப்படி இப்போ பிடிஏ வரையணும்னு பார்க்கலாம். இதை என்ன பண்ண போறீங்கன்னா டேரெக்டாக பாதிப்பதியாக பிரிச்சுக்க போறீங்க. பாதிப்பதியாக பிரிச்சுட்டு, ஏன்னா இது வந்து ஒரு வேர்டு, இது வந்து ஒரு வேர்டு தானே. பாதிப்பதியாக பிரிச்சுட்டு இது வரைக்கும் புஷ்ஷு, இதுல இருந்து பாப், அவ்வளோதான். அதே மாதிரி இது அப்படியே ஆப்போசிட் அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இதுக்கு டயக்ராம் வரையலாமா? ஈஸியாக ஸ்டாக் டயக்ராம் வரையலாமா? ஸ்டாக் டயக்ராம் ஃபர்ஸ்ட் எம்டி, அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? Z0, அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? Z0க்கு அப்புறம் ஒரு ஏ புஷ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஏக்கு அப்புறம் என்ன புஷ் ஆகும்? ஒரு ஏ ஒரு பி புஷ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன வரும்? Z0 ஏஇ பிஇ பி, இன்னொரு பி, சாரி இன்னொரு பி புஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ஃபுல்லாக பாப்பு தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? Z0 ஒரு ஏ ஒரு பி தான் இருக்கும். அதுக்கப்புறம் Z0 ஒரு ஏ மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் Z0 மட்டும்தான் இருக்கும். இதுக்கப்புறம் எம்டி ஆயிரும். இதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இதுதான் இப்போ வந்து டயக்ராமாக வரைய போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு இனிஷியல் ஸ்டேட் இருக்கு. என்ன இனிஷியல் ஸ்டேட்? அந்த இனிஷியல் ஸ்டேட் வந்து Q0ன்னு வச்சுப்போமா? Q0ன்னு வச்சுப்போம். வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? எப்பவும் போல இந்த Z0 ஆட் பண்ண போகிறோம். Z0 ஆட் பண்ணுறதுக்கு இன்புட் எதுவும் இல்லை, டாப் ஆஃப் ஸ்டாக்கும் எதுவும் இல்லை. Z0 புஷ் பண்ணுறோம். புரிஞ்சுதா? இது எல்லா சம்முக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து எல்லா சம்முக்கும் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கன்ஃபார்ம். எல்லா சம்முக்கும். ஓகேவா? எந்த சம் கேட்டாலும் இதான் ஃபர்ஸ்ட். இன்புட் இல்ல, ஸ்டாக்லயும் யாரும் இல்ல, Z0 புஷ் பண்றோம். நவீன இன்புட்னா இது இன்புட்னா நம்ம ஏபி தான இன்புட்டா நம்ம பார்க்குற ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங் தான் இன்புட்ஸ். ஸ்டாக்னா இந்த இந்த ஸ்டாக் இந்த பாக்ஸ்க்குள்ள யார் இருக்கா இல்லைன்னு சொல்லி. இப்போதைக்கு அந்த பாக்ஸ்க்குள்ள யாருமே இல்லை, அதனால எம்டி. இன்புட்டும் நம்ம இப்போதைக்கு யாரையும் பார்க்கல. அதாவது இந்த எம்டிலேருந்து Z0 வர்றதுக்கு இன்புட் யாராவது பார்க்குறோமா? யாரையும் பார்க்கல. ஆனால் இந்த Z0லேருந்து ஏ போகிறதுக்கு ஏன்னு ஒரு இன்புட்டை பார்க்குறோம். இங்கேருந்து இதுக்கு போகிறதுக்கு பின்னு ஒரு இன்புட்டை பார்க்குறோம். இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு பின்னு ஒரு இன்புட்டை பார்க்குறோம். இங்கேருந்து இது பாப் பண்ணுறதுக்கு பின்னு ஒரு இன்புட்டை பார்க்குறோம். இங்கேருந்து இதை பாப் பண்ணுறதுக்கு பின்னு ஒரு இன்புட்டை பார்க்குறோம். இங்கேருந்து இதை பாப் பண்ணுறதுக்கு ஏன்னு ஒரு இன்புட்டை பார்ப்போம். இங்கேருந்து இது பண்ணுறதுக்கு எந்த இன்புட்டையும் பார்க்க மாட்டோம். அதனால எப்சிலான். ஓகேவா? சரி, இப்போ Q1ல இருக்கும். Q1ல இருந்துட்டு என்ன பண்ணணும்? இது பண்ணணும். பாப்பு புஷ் பண்ணணும். புஷ் பண்றதும் எத்தனை வாட்டினாலும் ஏபி வரலாம். அதனால கன்ஃபார்ம் செல்ஃப் லூப்பே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போற? Z0 இருக்கு. உன்னை யாரை இன்புட்டா பாக்குற? ஏ இன்புட்டா பாக்குற. டாப் ஆஃப் ஸ்டாக்ல Z0 இருக்கான். யாரை புஷ் பண்ற? ஏ தான் புஷ் பண்ற. கரெக்டா? அடுத்தது இப்போ பிங்கிற இன்புட்டை பாக்குற. டாப் ஆஃப் ஸ்டாக்ல ஏ இருக்கான். அவன் மேல யாரை புஷ் பண்ணுவ? பிஏ புஷ் பண்ணுவ. கரெக்டா? அடுத்தது என்ன இருக்கும்? பிஏ பாப்ப. பிக்கு டாப் ஆஃப் ஸ்டாக்ல யார் இருப்பா? பி இருப்பான். இதுல என்ன பண்ற? பிஏ தான் புஷ் பண்ற. இது 3 முடிஞ்சா? இப்போ இந்த ஸ்டேட் இப்போ என்ன பண்ணிடுவோம்? இப்போ இங்க இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போவோம். Q2ங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போவோம். Q2ன்னு ஒரு ஸ்டேட்டு போயிட்டு இப்போ இங்க வந்து நான் இன்புட் எதுவுமே பார்க்க மாட்டேன். கரெக்டா? இன்புட் எதுவுமே இப்போ அடுத்த ஸ்டேட்டுக்கு போகணும். அடுத்த ஸ்டேட் ஆக்சுவலி பாப் பண்ணணும். பாப் பண்றது நம்ம எதுல இருந்து பண்ண ஆரம்பிப்போம்னா இந்த ஸ்டேட்டுக்கு அப்புறம் பண்ண ஆரம்பிப்போம். இதுக்கு நடுவில் ஒரு பிரேக் விடுவோம். இந்த பிரேக் எதுக்குன்னா
ஏதாவது ம். இன்புட் இல்லாம வேற ஏதாச்சும் எனி சிம்பிள் வந்துச்சுன்னா என்ன சொல்லிடுறேன், ஸ்கிப் பண்ணிடுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஏதாவது கேஸ் வரும், நடுவில் வேற ஏதாச்சும் வரும். இப்போ நம்ம ஈவனுக்கு தானே எழுதுறோம், ஈவனுக்கு எழுதும் போது வேற ஏதாவது ஆமா. இன்புட் வந்து வேற ஏதாவது நடுவில் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுறேன், அதை ஸ்கிப்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி எனக்கு ஓகே, ஓகே. அந்த ஸ்டாக்ல இன்கேஸ் ஸ்டாக்லேயே எதுவுமே இல்லைனாலுமே, அதாவது டாப் ஆஃப் ஸ்டாக்ல ஏதாவது இருந்தால் ஸ்கிப்னு சொன்னால, எதுவுமே இல்லைனாலும் என்ன ம். சொல்லிடுறேன், ஸ்கிப்னு சொல்லிடுறேன். ஓகேவா, இது ரெண்டு மட்டும் இந்த பேலண்ட்ரோம் சம்முக்கு இது ரெண்டும் மட்டும் எக்ஸ்ட்ராவா வரும். ஓகேவா, பேலண்ட்ரோம் சம் எல்லாத்துக்குமே இது ஓகே, ஓகே. எக்ஸ்ட்ராவா போட்டுக்கோங்க, இது ரெண்டு இது எக்ஸ்ட்ராவா போட்டுக்கோங்க நடுவில். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம நார்மலா பண்றது என்ன பண்ணுவோம், பாப் தானே பண்ணுவோம். பாப் பண்றது டேரக்டா பாப் பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்ப, பிங்கிற இதை பார்ப்ப. பியை பார்த்தா யாரை பாப் பண்ணணும், பி பார்க்குற. உன்னோட டாப் ஆஃப் ஸ்டாக்ல யார் இருப்பா, டாப் ஆஃப் ஸ்டாக்லயும் பி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ற, பியை வந்து பாப் பண்ணிடுற. ஓகேவா, ம். அடுத்து என்ன பண்ணுவ, திருப்பி பிஏ பார்ப்ப. பிஏ பார்க்கும்போது டாப் ஆஃப் ஸ்டாக்ல யார் இருப்பா, திருப்பியும் பி தான் இருப்பான். பி தான் இருக்கும். பாப் பண்ணிடுவேன். அந்த ரூல் ஆல்ரெடி இங்கே ஆ. எழுதியாச்சுல, ஸோ திருப்பி எழுதணும் அவசியம் இல்லை. ஓகேவா, ஒரு வாட்டி எழுதிட்டா போதும், ஒரு ரூலை ஒரு வாட்டி எழுதிட்டா போதும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பார்ப்ப, ஏ பார்ப்ப. ஏ பார்க்கும்போது டாப்ல யார் இருப்பா, ஏ இருப்பான். கரெக்டா, அப்போ ஏ இருக்கும்போது ஆமா. ஏயை பார்த்தா அவனையும் பாப் பண்ணிடலாம். ஓகேவா, பாப் ம். பண்ணிட்டு அவ்வளோதான், இந்த ஸ்டேட்டுக்கு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு, இசட் நடக்கிற ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு டேரெக்டா இங்க இருந்து என்ன பண்ணிடலாம், Q3க்கு போயிடலாம். Q3 என்னவா இருக்கும், ஃபைனல் ஸ்டெப். உன்னோட இன்புட் யாருமே கிடையாது, டாப் ஆஃப் ஸ்டாக் Z0 இருக்கான், அவனை பார்த்தா பாப்பு. அவ்வளோதான், இது வந்து ஃபைனல் ஸ்டேட். சிம்பிளா ஓகே. முடிஞ்சா. இதுல எப்சிலான் இந்த ரெண்டு மட்டும் Epsilon நடுவில் தான். வரும், இது ரெண்டு மட்டும் நடுவில் வரும். எப்சிலான் வராது. ஜீரோ வராது, ஏன்னா இங்க ஜீரோ அவன் கொடுக்கல, என்னன்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஏதாவது ஒரு வேர்டு கன்ஃபார்ம் இருக்கும் அதுக்காக. ஓகேவா, ஓகே, ஓகே. இப்போ இது வருது. இப்போ இது ஈவனுக்கு வந்து இந்த மாதிரி எனி போடணும். ஈவனுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு இது, ஆடுக்கு கிடையாது. ஓகேவா, ஈவன் பேலண்ட்ரோம் வந்தா மட்டும் இந்த ரெண்டு இது கன்ஃபார்ம் போட்டுக்கோங்க நடுவில். கன்ஃபார்ம் போட்டுட்டு இந்த சைடு நீங்க புஷ் பண்றது, இந்த சைடு நீங்க பாப் பண்றது, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இந்த ரெண்டு மட்டும் நடுவில் போட்டுக்கோங்க. இதே இது ஆடுக்கு இப்போ சொல்றேன். ஆடுக்கு இப்போ இப்படி இருக்கு, ஏஏ பி ஏஏன்னு இருக்கு. ஓகேவா, இது ஒரு ஆடு பேலண்ட்ரோம். ஓகேவா, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஓகே. ஏ வரைக்கும் புஷ் பண்ணிட்டு இந்த பி வரும்போது ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஏ வரும்போது பாப் பண்ணிடுது. ஓகேவா, ஓகே ப்ரோ. அப்போ இதுக்கு டயக்ராம் எப்படி இருக்கும்னா, இந்த ஸ்டாக் டயக்ராம் நீங்களே போட்டுருவீங்கல்ல, ஸ்டாக் டயக்ராம் போடணுமா. போட்டுறோம். வேணாம். சரி, இப்போ Q0ன்னு ஒரு ஸ்டேட்ல இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் யாரை புஷ் பண்ணணும், Z0 புஷ் பண்ணணும். கரெக்டா, டாப் ஆஃப் ஸ்டாக் இன்புட் எதுவுமே இல்லை, டாப் ஆஃப் ஸ்டாக்ல எதுவுமே இல்லை, Z0 புஷ் புஷ் பண்றேன். பண்றேன். இசட் புஷ் பண்றேன். இப்போ Q1க்கு வந்தாச்சு. Q1க்கு வந்துட்டு என்ன பண்ணணும், ஏவை வந்து ரெண்டு ஏ ஏவை புஷ் வந்து இது பண்ணணும். பண்ணும். கரெக்டா, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு யார் இருப்பா, ஏங்கிற இன்புட்டை பார்க்குறேன். என்னோட டாப் ஆஃப் ஸ்டாக்ல Z0 இருக்கான், ஏ புஷ் பண்ணிடுறேன். ஏவை போறேன். திருப்பி என்ன பண்றேன், ஏ இருக்கான், ஏ தான் பார்க்குறேன், திருப்பி ஏ புஷ் பண்ணிடுவேன். இப்போ நடுவில் என்ன இருக்கு, நடுவில் வந்து ஒரு பின்னு இருக்கு. இந்த பிஏ பார்த்தா என்ன சொன்னேன், ஸ்கிப் பண்ணணும்னு சொன்னேமா. அப்போ நான் வந்து என்ன பண்றேன், பிஏ பார்க்குறேன். எனக்கு டாப் ஆஃப் ஸ்டாக் என்னவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்னவா இருந்தாலும் டாப் ஆஃப் ஸ்டாக்ல என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிஏ பார்த்தேன்னா என்ன சொல்லிடுறேன், ஸ்கிப் பண்ணிடுன்னு சொல்லிடுறேன். ஓகேவா, இதுதான் ஆடு பேலண்ட்ரோமோட ஸ்பெஷல் கேஸ். அங்க வந்து ஒரு இது பார்த்தோமா, அதே மாதிரி இங்க இது பிஏ பார்க்குறேன். பிஏ பார்க்கும்போது எது இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடுன்னு சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ணிடுறேன், டேரெக்டாக Q2க்கு போயிடுறேன். Q2க்கு போயிட்டு இங்க இருந்து என்ன பண்ணுவேன், அடுத்தடுத்த பாப் பண்ண போறேன். கரெக்டா, இப்போ வந்து ஏ பார்க்குறேன், ஏ தான் என்னோட இன்புட்டு. டாப் ஆஃப் ஸ்டாக்ல யார் இருப்பான், ஏ இருப்பான். ஏ இருந்தா திருப்பி என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். திருப்பி டாப் ஆஃப் ஸ்டாக்ல யார் இருந்தாலும் பாப்பு. இப்போ ஏக்கு மட்டும்தான், நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ மட்டும்தான் போட்டிருக்கோம். கரெக்டா, இதே ஸ்ட்ரிங்கு மேபி இதே பேலண்ட்ரோம்ல அவங்க காமனா கேட்டாங்கன்னா இப்படி கூட இருக்கலாம். கரெக்டா, பி ஏ பிபி கூட இருக்கலாம். கரெக்டா, பி ஏ பிபி கூட இருக்கலாம். கரெக்ட் தானே, இப்படியும் ஈவன் பேலண்ட்ரோம் வரலாம்ல. நம்ம ஆட் பேலண்ட்ரோம் எழுதுனா எல்லா ஸ்ட்ரிங்குக்கும் பாசிபிள் ஆகிற மாதிரி தான் டயக்ராம் வரையணும். அப்போ இன்கேஸ் இப்படி இருக்கு டயக்ராம், பி இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், பி வர்ற வரைக்கும் புஷ் பண்ணணும், ஏ வரும்போது ஸ்கிப் பண்ணணும், இது வரும்போது பாப் பண்ணணும். கரெக்டா, இப்போ வந்து இதுக்கு தனி டயக்ராம் வரைய வேணாம், இதோட இதை இதுலயே ஆட் பண்ணிடணும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணும், பி வரும்போது Z0 இருக்கும். அப்போ பார்த்தாலும் பி இங்க எழுதியிருக்கோமா, இதே இதை அப்படியே பிக்கு மாத்தி எழுதிட வேண்டியதான். புரிஞ்சா, இங்க என்ன ரூல், ரெண்டு ரூல் ஏக்கு எழுதணுமோ அப்போ இதுலயும் என்ன பண்ணணும், ஏக்கமா எனி ஸ்கிப்னு போட்டுறணும். புரிஞ்சா, நம்ம என்ன எழுதுறோமோ இங்க பி கமா பி பாப், இந்த மாதிரி ஏக்கும் பிக்கும் சேர்த்தே போட்டுறணும். ஓகேவா, அங்கேயும் இதே மாதிரி தான் வரும். இங்க ஆல்ரெடி இருக்கு, ஏ பி ரெண்டுமே வருது, அதனால பிரச்சனை இல்லை, ரெண்டுமே எழுதியிருக்கோம், பிரச்சனை இல்லை. ஓகேவா,
ஸோ இந்த மாதிரி போட்டுறோம். ம். இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக இசட் நாட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். எப்சிலான் பார்க்குறேன், டாப் ஆஃப் ஸ்டாக்ல இசட் நாட் இருக்கான், அவனையும் ரிமூவ் பண்ணுறேன், ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். Q3 ஃபைனல் ஸ்டேட் போயிட்டேன். இவ்வளோ தான் சிம்பிள். இந்த கொஸ்டினை தான் உங்களுக்கு 16 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்கான் போன அரியர் எக்ஸாமில். சரி 15 மார்க்கும் கேட்டிருக்கான் 13 மார்க்கும் கேட்டிருக்கான் ஆமாம், இல்ல ரெண்டுமே கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கொஸ்டினை 13 மார்க்கில் கேட்டிருக்கான், இப்போ பார்த்த கொஸ்டினை 16 மார்க்கில் கேட்டிருக்கான். இந்த டயக்ராம் நீங்கள் தெளிவாக போட்டுட்டாலே உங்களுக்கு பாதிக்கு மேலே மார்க் கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே சரி, இன்னைக்கு அவ்வளோதான். ம், அனுப்பிச்சு விட்டுருண்ணா வாட்ஸ்அப் ஓகே. ம் 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 ம்